அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் சம்பந்தப்பட்டவருக்கு சலுகை ஏதும் இல்லாத கடும் தண்டனை. எங்கு சென்று முறையிட்டாலும் பலன் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் குறைப்பில்லாத ஆயுள் தண்டனை, 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. விடுதலை, பரோல், நன்னடத்தை காரணமாக விடுதலை, தண்டனை விலக்கு மூலம் முன்கூட்டிய விடுதலை போன்ற எந்த சலுகையும் பெற முடியாத தீர்ப்பாக வெளிவந்திருக்கிறது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையும் வழங்கப்பட்ட தீர்ப்பும் குறித்து இங்கு பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு மாணவி ஒருவரை அந்த பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் பாலியல் கொடுமை செய்தார். இது குறித்து மறுநாள் கோட்டுபுரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் பேரில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸ்னேகப்பிரியா, பிருந்தா, ஐமான் ஜமால் ஆகியோர் கொண்ட சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவை அமைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே ஞானசேகரனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டார். வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். பின்னர் இந்த வழக்கு சென்னை மகிழா நீதிமன்றத்திற்கு கடந்த மார்ச் 7ஆம் தேதி மாற்றப்பட்டது. இந்த வழக்கின் சாட்சிகள் விசாரணை ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் தொடங்கியது. நாள்தோறும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது. 75 சாட்சி ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. 29 பேர் சாட்சியம் அளித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த 20ஆம் தேதி முடிவடைந்தது. இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை 28ஆம் தேதி வழங்குவதாக மகிழா நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி அறிவித்திருந்தார். தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் கடந்த 28ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதன்படி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். மேலும் அவருக்கு என்ன தண்டனை வழங்குவது என்பது குறித்து ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டார். அதன்படி இந்த வழக்கில் 11 பிரிவுகளில் குற்றச்சாட்டு நிரூபணமான நிலையில் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகிழா நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கினார். குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் குறைப்பில்லாத ஆயுள் தண்டனையுடன் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி எம் ராஜலட்சுமி உத்தரவிட்டார். கடுமையாக தாக்கியதற்காக 7 ஆண்டுகள், ஆதாரங்களை அழித்ததற்கு 3 ஆண்டுகள், தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறிய குற்றத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்திய குற்றத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை, கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, கொலை மிரட்டல் விடுத்ததற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோட்டுபுரம் காவல்துறையினர் 2 ஆண் காவலர்களை சீருடையுடன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி பாதிக்கப்பட்ட மாணவியை விசாரணை செய்ய அழைத்துள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு காவல்துறை சீருடையுடன் வர வேண்டாம், தனக்கு தேர்வு உள்ளது, மற்றவர்களுக்கு இந்த விவகாரம் தெரிய வரும் என கோரிக்கை விடுத்தும் கேட்காமல் மாணவிக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் காவல்துறையினர் நடந்து கொண்டுள்ளதாக மாணவிக்காக புகார் கொடுத்த வழக்கறிஞர் மரிய ஜலால் குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் குறைப்பில்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் கடுங்காவல் சிறை தண்டனை போல ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த சலுகைகளும் வழங்க முடியாது. தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தனது வாழ்நாள் முழுவதும் அல்லது தண்டனை விதிக்கப்பட்ட காலத்திற்கு கண்டிப்பாக சிறையில் இருக்க வேண்டும். விடுதலை, பரோல் அல்லது தண்டனை விலக்கு மூலம் முன்கூட்டியே விடுதலை செய்ய முடியாது. குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அல்லது ஆளுநரின் கருணை தவிர எந்த அதிகாரமும் தண்டனையை குறைக்க முடியாது. நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்ய முடியாது என்றும் ஞானசேகரன் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் சிறையில்தான் இருக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.